இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக கடைசி வரையும் பாருங்கள். இது வந்து நம்ம இந்த ரிமோட் கண்ட்ரோல் காரை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் ஃபஸ்ட் நமக்கு டர்ன் ஆகலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி நமக்கு வந்து ஃபால்ட்டாக இருந்துச்சு. ஸோ பேட்டரியை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரிமோட் கண்ட்ரோல் காரை நம்ம வந்து ரீசார்ஜபிளாக மாற்ற போகிறோம். ஸோ இது ஆக்சுவலி ரீசார்ஜபிள் தான், பட் இப்போ நமக்கு அந்த பின்னு பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. ஸோ அந்த பின் அந்த கேபிளுமே பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம இது வந்து சி டைப்பாக நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஸோ இது நம்ம எப்படி மாற்றுறது அப்படின்றத இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து TP4056 சார்ஜிங் மாடியூலும் ஒரு லித்தியம் அயன் பேட்டரியும் நான் வந்து எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரியை வச்சு நமக்கு கார் ஆன் ஆகுதா அப்படின்றத நான் வந்து செக் பண்ணிவிட்டு நமக்கு பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ தென் நமக்கு இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சி டைப் சார்ஜிங் மாடியூலை வந்து வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம இது எங்கே வைக்கலாம் அப்படின்னு தேட சொல்ல எனக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மாதிரி தோணுச்சு. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கார் மொத்தமாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் மொத்த காரையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து உள்ளே பார்க்க சொல்ல நமக்கு வந்து போர்டு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ போர்டு எனக்கு பார்க்க சொல்ல பர்ஃபெக்டாக தான் இருந்தாலும் அப்படின்னாலுமே இல்லை நான் நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் வந்து இந்த இதில் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ அது என்னென்ன ஃபேஸ் பண்ணேன் தென் அதை எப்படி பண்ணோம் அப்படின்றத தான் பார்க்கலாம். ஸோ இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த கார் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய மாடல் கார் அப்படின்றதுனால நமக்கு இது வந்து இந்த சார்ஜிங் மாடியூலேருந்து வர அவுட்புட் அதுக்கு வந்து பத்தலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நான் தனியாக தான் சார்ஜிங் பாயிண்ட்டை நான் வந்து வேறு ஒரு கேபிள் மூலிமா, அதாவது நம்ம 2 கேபிள் மூலிமா யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணேன். பட் ஆக்சுவலாக நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற காரெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் இதில் சொல்லியிருக்க இந்த மெத்தட் இதில் நான் பண்ணி ஃபஸ்ட் இதில் வீடியோவில் காமிச்சிருக்க இந்த மெத்தடே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பேட்டரி நம்ம வந்து சால்டரிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பழைய பேட்டரியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து ஒரு தடவை செக் பண்ணிப்போம். ஸோ அதுபடி செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதில் வந்து 0.01 0.2 அந்த மாதிரியான வேல்யூஸ் தான் வந்து கிடச்சிது. ஸோ இதில் நமக்கு வந்து அந்தளவுக்கு பேட்டரி ஒர்க் ஆகலை அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிச்சு பேட்டரி ஃபுல் டெட் கண்டிஷன். ஸோ இதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நான் வந்து வேறு ஒரு பேட்டரி, அதாவது வேறு பேட்டரி இப்போ நான் காமிச்சல. ஸோ இந்த பேட்டரியை நம்ம வந்து சால்டரிங் பண்ண போகிறோம். சால்டரிங் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா இந்த லித்தியம் அயன் பேட்டரியில் பார்த்திங்க அப்படின்னா சால்டரிங் நிற்காது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜஸ்ட் ஏதாவது ஒரு கத்தியோ இல்லைனா ஏதாவது ஒன்று எடுத்து பேட்டரியோட அந்த 2 சைடுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணி எடுக்க சொல்ல உங்களுக்கு அந்த இடத்துல சால்டரிங் பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ரிப்பாக பிடிக்கும். ஸோ அது மேலே ஒரு சின்ன எனாமல் இருக்கும். அந்த எனாமல் தான் நமக்கு அது வந்து ஒட்ட விடாமல் வந்து பண்ணணும். ஸோ அதை நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி லைட்டாக எடுத்துகிட்டு அந்த இடத்துல நீங்கள் வச்சிங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து லாக் ஆகிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இப்போ ஸ்க்ராட்ச் பண்ணி நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ ஓகே கேஸ், இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்து ஒரு வயர் எடுத்து 2ஆக கட் பண்ணி ஸோ இந்த 2 வயரை தான் நம்ம வந்து இதில் வச்சு சால்டரிங் பண்ணி நம்ம வந்து டேப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ பர்ஃபெக்டாக நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே கேஸ், நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிட்டோம். இந்த ப்ளஸ் மைனஸ் நம்ம இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ தென் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த TP4056 சார்ஜிங் மாடியூல் இருக்குல்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து சால்டரிங் அயனே நல்லா ஹீட்டாக ஆக்கிட்டு தென் அதையே நம்ம வந்து பிளாஸ்டிக் அப்படியே மெல்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம தென் அதை வந்து நைஃப் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒரு ஹோல்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ராவும் போடாதீங்க, ரொம்ப கம்மியாகவும் போடாதீங்க. அப்புறம் காரோட பேலன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அடிவாங்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்கள் சார்ஜிங் பாயிண்ட்டுக்கான தேவைப்படுற ஹோல்ஸை மட்டும் நீங்கள் வந்து அங்கே போடுங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து சால்டரிங் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம சார்ஜிங் போர்டில் B+B- பேட்டரியோட ப்ளஸ் மைனஸையும் அவுட் மைனஸில் நம்மளோட அவுட்புட்லேருந்து, அதாவது நம்ம காரோட ப்ளஸ் மைனஸை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இந்த கார் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சார்ஜிங் மாடியூல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இது வந்து சார்ஜ் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு சார்ஜ் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துப்போம். ஸோ சார்ஜிங் போட்டதுக்கு முன்னாடி நான் வச்சுட்டு ஜஸ்ட் நான் செக் பண்ணி பார்க்கல நமக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து போச்சு. பட் சார்ஜ் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து போச்சு.
ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். தேங்க்யூ.